ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 2024ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்க தி விட்ச் ரிவெஞ்ச். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயினும் ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரொமான்ஸ் பாட்டு ஒன்று வருது. அந்த பாட்டு வரும்போது ஒரு கிளுகிளுப்பான ரொமான்ஸு. அது முடிஞ்சோடனே நம்ம வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வா போவோம் கூட்டு போகிறேன்ட்டு கூட்டு போகும்போது ஏற்கனவே அந்த ஊரில் வந்து இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் வார் நடந்துக்கிறதுனால அங்கே ஒரு செட் ஆஃப் ஆர்மி ஆளுகள் அப்புறம் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு பாதுகாப்பு போட்டுருப்பாங்களே. அப்படி போகும்போது சில ஆர்மி மேன்ஸ் வந்து இவங்களை வந்து கலாய்ச்சி அவங்கள கொஞ்சம் இல்லீகலாக பண்ணுறாப்புல அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதில் கோபம் முடிஞ்ச நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டப்புன்னு கண் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 பேர்த்த போட்டு கொண்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றி அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. அவங்க அம்மா வீட்டில் வந்து இப்படிலாம் அவங்க அம்மா போய் ஹீரோயின் பார்த்துட்டு வந்துட்டு எங்கே இன்னும் அவரை காணான்ட்டு வந்து வெளியே வந்து பார்த்தா குண்டடி வரைக்கும் பட்டிருக்கு அவங்க சுட்டதில். அங்கேயே அவர் இறக்க நேரிடுது. இதுக்கப்புறம் எப்படி அந்த விட்ச் ரிவெஞ்சை நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, லைட் ஹார்ட்டட் உள்ளவங்க, இந்த ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா படத்தில் அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்குது. படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளும் அதிகமாகவே இருக்குது. இவங்க ரிவெஞ்ச் எடுக்க போனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்மி மேனையும் கொள்றதுக்கு அவங்க பண்ணுற சம்பவங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏகப்பட்ட ரத்த ஃபேக்ட்ரியெல்லாம் வாங்கி விட்டுருப்பாங்க, உங்களுக்கு வச்சுருந்துருப்பாங்க, உங்களுக்கு ரத்த பாக்கெட்டாக அடித்த ரத்தமாக தான் தெரிக்குது. அதில் ஒரு சீன் இருக்கும் பாருங்க, இவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த கற்பழிக்க போவாங்க. அதாவது நம்ம இந்த இலங்கை இதிலெல்லாம் இராணுவ வீரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மணிக்கு தான் இவங்க பண்ணியிருப்பாங்க கிராமத்தில் உள்ள பொண்ணுங்களை போய் இது பண்ணுறதுக்கு. அப்படி போகும்போது ஒரு பொண்ணை அவங்க ரொம்ப ரேப் பண்ணி பார்த்தேன். இந்த ஹீரோயின் அவனை கொள்கிற சீன் வரும்போது ஹீரோயின்ட்ட அவன் மாட்டுவான் பாருங்க. அப்போ போகும்போது அவன் யூரின் இருக்க போவேன், யூரின் போல பார்த்தா ஃபுல்லாக இருந்து பூரா வந்து இருக்கும். அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஓடி வரும்போது அந்த ரேப் பண்ண பொண்ணை எய்த்தாப்பில் சந்திப்பான் பார்க்கலாம். கோடாரி எடுத்து புடுவா பார்க்கணும் ஒரு சீன். அந்த சீனை வேற லெவலில் பண்ணி இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரம் ஓடுற படம் தான். ஆனால் எங்கேயுமே நமக்கு என்கேஜிங்காக ஸ்பீடாக இருக்காது படம். ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். ஒரு ஓகேவான படம் தான், ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கன்றவங்க பாருங்கள். இது இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. இன்னொரு படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.